இப்போ தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் ஊழலை ஒழிப்பதற்காக அவர் முனைப்போடு செயல்படுவதாக நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். ஊழலை ஒழிக்க முடியுமா என்று கேட்டிருக்கிறீர்கள். பார்த்தோம். இந்த பதவியேற்பு விழாவில் நான் தவறு செய்ய மாட்டேன், மக்களுடைய வரிப்பணத்திலே காசை தொடமாட்டேன், விட மாட்டேன்றார். அந்த சூழ்நிலை ரொம்ப வலிமையானது. அதான் எதிர்பார்க்குறோம். நம்ம இந்த கட்சி அந்த கட்சின்னெல்லாம் நம்ம ஆதரிக்கலை. நம்ம இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக நம்ம நிற்கிற விவசாயிகள், நெசவாளிகள், உழைக்கும் எளிய மக்கள், நடுத்தர மக்கள், குறிப்பாக இளைஞர்களுக்கு மிகச்சிறந்த எதிர்காலம் வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் தொடர்ந்து குரல் கொடுத்து வர்றோம். அது தவிர நமக்கு வேறு எந்த ஆதங்கமும் இல்லை. ஊழல் இதற்கு தடையாக இருக்கிறதுன்னு தான் நம்ம சொல்கிறோம். எனவே ஊழல் அரசு நிர்வாகத்தில் எந்த சித்தாந்தங்களாக இருந்தாலும், ஒருவர் எந்த தத்துவ பின்புலம், எந்த கோட்பாட்டு பின்புலம், எந்த சித்தாந்த பின்புலத்திலும் அவர் வரலாம். எந்த சித்தாந்த பின்புலத்தில் வந்தாலும் அரசு நிர்வாகத்தில் தூய்மையான, வெளிப்படையான, நேர்மையான நிர்வாகத்தை அவர் உறுதி செய்வாரேயானால் அந்த சித்தாந்தம், அவர் எந்த சித்தாந்தத்தை, எந்த கோட்பாட்டை, எந்த தத்துவ பின்புலத்தை அவர் மேற்கொண்டு வருகிறாரோ, தூக்கி சுமந்து வருகிறாரோ, அதற்கு வலிமை சேர்ப்பது தூய்மையான அரசு நிர்வாகம். எங்கள் நேர்மை ஐஏஎஸ் அகாடமி ஸ்மார்ட் லீடர்ஸ் பயிற்சி மையத்தோடு இணைந்து மிகச்சிறந்த பயிற்சியை நடத்த திட்டமிட்டுள்ளது. அதனுடைய தொடக்க நிகழ்வாக வருகிற 31/5/2026 அன்று மதுரையில் ஒரு சிறப்பான நிகழ்வு நடத்தப்பட உள்ளது. அந்த நிகழ்வில் நான் கலந்து கொள்கிறேன், உங்களை சந்திக்கிறேன், உங்களோடு உரையாட விரும்புகிறேன். நீங்களும் வாருங்கள்.